மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க நிவின். இல்ல காவேரி, நீ இப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்ல நிவின். சொல்லிடலாம்ல. என் குழந்தையும் என்ன மாதிரி தான் இருக்கும். நான் கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்க சந்தோஷம் எல்லாம் படமாட்டா. கங்காக்கா கல்யாணம் ஆகி இவ்ளோ காவேரி மறைச்சிட முடியும்னு நினைக்கிறேன். தெரியல நிவின். இன்னும் சொல்லல இல்ல. சொல்லணும். முக்கிய காரணமே வெண்ணிலாதான். அத விஜய்க்கும் நான் தெளிவா விஜய் வெண்ணிலா விஷயத்துல எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. பாக்கலாம். நானே எடுத்துட்டு வரேன், நீ நகரு. இல்ல நிவின், நிவின். ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல பார்த்தப்போ தப்பா எதுவும் இருக்காதுன்னு நினைச்சு சமாதானம். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. உனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சா? அப்படியா? என்ன அப்படியாங்கிற? அதெல்லாம் ஒரு நான் வேணும்னா காதை வச்சு கேட்டு பாக்குறேன். இங்க எப்படி? நான் பேசுறதுக்கு ரூம்குள்ள தான் போகணுமா? சரி வாங்க. ஐயோ, இரு 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 இரு. பாப்பா எப்படி இருக்குந்தா? அவ என்ன நினைச்சிட்டு போனாலோ, அவ இப்படி ஒரு நிலைமையில அவ சந்தோஷம் தான் படுவா. இங்க அவ சந்தோஷம். என்னாச்சு? ஆமா, சொல்லி வேற குடுக்குறாங்க. சந்தர்ப்ப சாக்குல நைஸா ரவுடிங்கிற. ரவுடி ஆனா கரெக்டாவே கொடுத்திருப்பேன். நான் சொல்லவே இல்ல. வெயிட் பண்ண தெரியுமா? நோ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை அழ வச்சதெல்லாம் அழவே கூடாது. ஏன்னா என் பட்டுக்குட்டி உன் வயித்துல இருக்கு. Actually, it hurts. பையன் வேணுமா பொண்ணு வேணுமா உங்களுக்கு? ஹாப்பி ஹாப்பியா ஹாப்பி தான். ஹாப்பி மொமெண்ட். இது நாங்க தானே. நீ பெத்து மட்டும் கொடுத்துரு. 3 பேரையும் சேர்த்து முத்து. எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. பாப்போம். யோசிச்சுட்டு அப்புறம் தெரியும்னு சொல்றாங்க. வயசுலயே வெண்ணிலாவோட தாத்தா பாட்டி அந்த ஊரை விட்டு வந்துட்டதா சொல்றாங்க. அப்போ விஷயம் சொன்னாங்க. வெண்ணிலா உசிலம்பட்டி. டேய், அங்க போய் என்ன? அதை வச்சு ஏதாவது டீடைல் சேர்க்க முடியுமான்னு பாக்குறேன். அநேகமா அந்த மாமா தான் உசிலம்பட்டியில இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏப்பா, அவங்க தரப்புல ஒருத்தரை வர வச்சுதான் இந்த பிரச்சனையை பத்தியே பேச. நீ இவ்வளவு தூரம் யோசிச்சு பண்றது சந்தோஷமா இருக்கு தாத்தா. நான் இப்ப யாருக்கா வேலை மனக்கட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. சரி தாத்தா. ஹவுஸ் ஓனர் மாமி கூப்பிடுறா. ஆஃப் பண்ணாம போயிட்டியா? ஃபேன் ஓடிண்டே இருக்கா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கீ அங்க தான் வச்சுட்டு போவியா? நம்ம வீட்ல என்ன இருக்கு மாமி? ஒண்ணும் இல்லையே. உன்ன இப்படியும் யோசிக்க முடியாது, அப்படியும் யோசிக்க முடியாது. பண்ணிட்டு சாவிய எங்க ஆத்துல வச்சிருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோ, சரியா? பக்கத்து ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சந்தோஷத்துல பூரிச்சு. விஜய் மாமா கூப்பிட்டு இருக்காரு, நான் வச்சிடுறேன். பாய். பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நாளைக்கு வாங்க. பண்ணிக்க முடியுமா? அப்போ ஐயோ ஐயோ காவேரி.
கஷ்டம்லாம் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. தெரியாத மாதிரியே கேக்குறீங்க இருக்கீங்க. அது எப்படி நிவின்? காவேரினா நீங்க என்ன வேணா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன எவ்வளவு தேய்ச்சி கொடுக்கணும் அவ்வளவுதானே. அது விஷயமே இல்ல எனக்கு.